இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகமா? ஏம்மா இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ண? என்கிட்ட நீ வேற என்னவோ தானே சொன்ன. சொல்லுங்கம்மா, நீங்க ஏன் அவரை பார்க்க போனீங்க? நீங்க இன்னைக்கு அவரை புருஷனா நினைக்கிறீங்க, இன்னைக்கு அவர் உங்ககிட்ட திரும்பி வரணும்னு எதிர்பார்க்கறீங்க. என்ன யோசிக்கிறீங்க பெரியம்மா? நான் யோசிக்கல, குரல்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்தருடைய குரல், அப்பாவுடைய குரல், அம்மா குரல், ஈஸ்வரோட. பெரியம்மா, ப்ளீஸ். நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்னும் ஆகல. இந்த குரல்களை எல்லாம் பல வருஷங்களா கேட்டுக்கிட்டே வர. இது ஒன்னும் புதுசு இல்ல. அப்பெல்லாம் ஈஸ்வர் சொல்லுவாரு, என்னுடைய கனவு, நான் வெளிநாட்டுக்கு போக ஆசைப்படுறேன், நான் உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அடைய விரும்புறேன். அப்புறம் ஒரு நாள் ஆலோக் சொன்னாரு, இனிமே ஈஸ்வரனா திரும்பி வரமாட்டாரு. அவர் அமெரிக்கால இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அப்பாவுடைய குரல், ஷைலஜா, இனிமே நீ என்னுடைய மருமக இல்ல, மக. அப்புறம் எந்தரும் அப்பர்ணாவும் கேட்க ஆரம்பிச்சாங்க, எங்க அப்பா எங்கம்மா? எங்க அப்பா எப்ப திரும்பி வருவாரு? எங்க அப்பா ஏன் நம்ம கூட இருக்க மாட்டேங்கிறாரு? இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே ஒரு நாள் பெரியவங்களாயிட்டாங்க. உண்மையை அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? அம்மா, ஏம்மா அந்த ஆளை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அந்த ஆளு உங்களுக்கு யாருமா? நீங்க எதுக்காக கண்ணீர் விடணும்? அந்த ஆள் பேரை சொல்லி ஏமா நெத்தியில குங்குமம் வச்சுக்கிறீங்க? ஏன் திருமாங்கல்யம் போட்டுக்கிறீங்க? குரல்கள் எல்லா பக்கத்துலேருந்தும் குரல்களா கேக்குது. பல வருஷங்களா இந்த குரல்களை எல்லாம் கேட்டுக்கிட்டே வர. இதுல எதுவுமே புதுசு இல்ல, விசேஷமாவும் இல்ல. என்ன, கேட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கேன். எனக்கு என்னால எதுவும் சொல்லிக்க முடியல. நீங்க ப்ளீஸ் இந்திரண்ணா சொன்னதை மறந்துருங்க பெரியம்மா. அவர் ரொம்ப கோவமா இருந்தாரு. பெரியப்பா திரும்பி வந்துட்டாருன்னு தெரிஞ்சதும் நாங்க எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிட்டோம். இந்திரண்ணா பேசினதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க பெரியம்மா. வருத்தப்பட மாட்டேன்.